வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களில் ஒன்று எது? கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ திரிகடுகம், ஆப்ஷன் பி திருக்குறள், ஆப்ஷன் சி புறநானூறு, கடைசி ஆப்ஷன் டி நாலடியார். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் 8 தொகை நூல்களில் ஒன்று எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி புறநானூறு. இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்த்தரலாம். இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, தென்னாட்டு சிங்கம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? தென்னாட்டு சிங்கம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ வ.உ.சி, ஆப்ஷன் பி திலகர், ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர், கடைசி ஆப்ஷன் டி சுப்பிரமணிய சிவா. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி, தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி முத்துராமலிங்க தேவர். மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர், ஆப்ஷன் பி ரா.பி. சேதுப்பிள்ளை, ஆப்ஷன் சி மறைமலை அடிகள், ஆப்ஷன் டி தேவநேய பாவாணர். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ரா.பி. சேதுப்பிள்ளை. அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி, தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கின்ற இடம் எது? தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கின்ற இடம் எது? ஆப்ஷன் ஏ பவானி, ஆப்ஷன் பி மருதூர், ஆப்ஷன் சி சீவலப்பேரி என்கின்ற முக்கூடல், ஆப்ஷன் டி ஸ்ரீரங்கம். தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கின்ற இடம் எது? கேள்விக்கான சரியான பதில் சீவலப்பேரி என்கின்ற முக்கூடல். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ திரிகூட ராசப்ப கவிராயர், ஆப்ஷன் பி சொக்கநாத பிள்ளை, ஆப்ஷன் சி குமரகுருபரர், லாஸ்ட் ஆப்ஷன் டி ஞான தீப கவிராயர். குற்றால குறவஞ்சி என்ற நூலை இயற்றியவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் ஏ திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் வர்ண தர்மம் என்பது யாது? கீழ்கண்டவற்றுள் வர்ண தர்மம் என்பது யாது? ஆப்ஷன் ஏ ஒரு தனி நபர் கடமை, ஆப்ஷன் பி ஒரு சமுதாய கடமை, ஆப்ஷன் சி குடும்பத்திற்காக ஆற்றும் கடமை, ஆப்ஷன் டி நாட்டிற்காக ஆற்றும் கடமை. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் வர்ண தர்மம் என்பது யாது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஒரு சமுதாய கடமை. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி, தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்?
ஆப்ஷன் ஏ பவனந்தி முனிவர், ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் சி வீரமா முனிவர், கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தொல்காப்பியர். தொன்னூல் விளக்கம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி வீரமா முனிவர். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 8வது கேள்வி, கடைசி கேள்வி. இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் முன்னணியில் விளங்கும் மாநிலம் எது? இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் முன்னணியில் வசிக்கும் மாநிலம் எது? ஆப்ஷன் ஏ காஷ்மீர், ஆப்ஷன் பி வாரணாசி, ஆப்ஷன் சி தமிழ்நாடு, ஆப்ஷன் டி கர்நாடகா. இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி கர்நாடகா.